வீம்பு பண்ணாதீங்க சார். வாங்க ஒழுங்கா வந்து பெட்ல படுங்க, இல்லனா தூக்கம் வராம அவஸ்தைப்படுவீங்க. ஏய், அவ்வளவு அக்கறை எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த பாரு, நான் எங்க படுத்தாலும் எனக்கு தூக்கம் வரும். நீ உன் வேலைய பாரு. சரி, ஓகே, அப்புறம் உங்க இஷ்டம். வேற சிவராத்திரி தூக்கம் ஏது. சிவராத்திரி தூக்கம் ஏது. தூக்கம் வரலையா உனக்கு? எதுக்கு இப்ப தேவையில்லாம பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? இப்போ எனக்கு நல்லாதான் சார் தூக்கம் வருது. நீங்க தான் பாவம் தூக்கம் வராம அவஸ்தைப்பட்டு இருக்கீங்க. அதான் ஒரு பாட்டு பாடுனா நல்லா தூங்குவீங்களேன்னு பாடுன. நீ எனக்கு தூக்கம் வரணுங்கிறதுக்காக இந்த பாட்டை பாடினேன்னு நான் நம்பணும். ஆமா சார், நிஜமா உங்களுக்கு தூக்கம் வரணும்னு தான் இந்த பாட்டை பாடுன. ஏன் நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க? நிஜமா என் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்ல சார். நீங்க தான் நமக்குள்ள ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு பயந்துட்டு இருக்கீங்க. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல சார். யார்கிட்ட பேசுற நீ? எனக்கு என் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் ஏன் கீழே படுத்துட்டு இருக்கீங்க? அவ்வளவு நம்பிக்கை இருந்தா பெட்ல படுக்கலாம்ல. உங்களுக்கு நம்பிக்கை இல்ல சார். எப்பதான் வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். சரி, எப்படியோ எங்களுக்கு சாக்லேட் வாங்கி வந்திருப்பீங்க, கொடுங்க தாத்தா. டே கவின், என்ன பழக்கது? வந்தவங்க கிட்ட நீ முதல்ல இப்படி சாக்லேட் தான் கேப்பியா? பரவாயில்ல தம்பி, சின்ன பசங்க தானே, தப்பா எடுத்துக்காதீங்க. அடுத்த முறை வரப்போ கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். போங்க தாத்தா, இனிமேல் நீங்க எப்பதான் வருவீங்களோ? எங்க மேல உங்களுக்கு பாசமே இல்ல. ஐயோ அஞ்சலிமா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. தாத்தா உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கம்மா. சும்மா போய் சொல்லாதீங்க தாத்தா. உண்மையிலே எங்க மேல பாசம் இருந்தா அடிக்கடி எங்களை பார்க்க வருவீங்களே. ஆனா நீங்க எப்பவாதுதான் ஒரு தடவை வீட்டுக்கு வரீங்க. அதுவும் எங்களை பார்க்க வரீங்களா இல்ல உங்க பொண்ணு சுடர பார்க்க வரீங்களானே தெரியல. வர அன்னைக்கு 4 வார்த்தை எங்க கிட்ட பேசிட்டு சுடர் கூட தான் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறீங்க. ஆமா தாத்தா. காவியா காவியா, டாடி, தாத்தா ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்காங்க. அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஓகே ஓகே டாடி. கதையெல்லாம் அவர் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பொறுமையா பேசலாம். என்னாச்சுப்பா உங்களுக்கு? ஏன் டல்லா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லாதாம்மா இருக்கு. தப்பான ஒரு தகவல் கிடைச்சதுனால கொஞ்சம் பதறி போயிட்டேன். அந்த அதிர்வு இன்னும் என் உடம்ப விட்டு போகலம்மா. ஏன்பா, என்னாச்சு? எவனோ ஒருத்தன் எனக்கு போன் பண்ணி காணாம போன உங்க மூத்த பொண்ணை பத்தின தகவல் கிடைச்சிருக்கு, உடனே நான் சொல்ற அட்ரஸ்க்கு கிளம்பி வாங்கன்னு சொன்னாமா. நானும் சந்தோஷமா கிளம்பி போனேன். வழியில தான் மாப்பிளைய பார்த்தேன். அப்புறம் மாப்பிள்ள தான் அந்த அட்ரஸ்க்கு என்ன கார்ல கூட்டு போனாருமா. அங்க போய் பார்த்தப்பறம் தான் தெரியுது அது ஒரு ஹாஸ்பிட்டல். என்ன வர சொன்ன ஆளு நெஞ்சில குண்டு தூக்கி போட்ட மாதிரி உங்க பொண்ணு இறந்துட்டான்னு சொன்னாமா. ஐயோ, ஒரு நிமிஷம் எனக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சுமா. நெஞ்ச புடிச்சுக்கிட்டு அப்படியே சாஞ்சிட்டோமா. சுடர், பதட்டப்படாத. பொண்ணு இறந்துட்டாங்கிற அதிர்ச்சியில அங்கிள் கொஞ்சம் பேனிக் ஆயிட்டாரு. ஆனா இப்ப இவரு நார்மல் ஆயிட்டாரு. மத்தபடி ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆக்சுவலா இறந்து போனது வேற ஏதோ ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட அப்பா பேரும் சுப்பிரமணியங்கிறதால அந்த பையன் லைட்டா கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கான்.
இதான் நடந்துச்சு சுடர். சம்மந்தி, உங்களோட நல்ல மனசுக்கெல்லாம் உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவ நிச்சயம் எங்கேயாவது சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பா. நீங்க கவலையே படாதீங்க. கடவுள் சீக்கிரமே உங்களை சந்திக்க வைப்பாரு. சுடர், உன் அப்பாக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரி. சுடர், போமா, போய் எடுத்துட்டு வா. வக்கீல் சார் வாங்க. வணக்கம் மேடம். வாங்க, ஹாய், வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. என்ன வக்கீல் சார், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. ஏதாவது விசேஷமா? விசேஷம்லாம் எதுவும் இல்லம்மா. உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன வக்கீல் சார், என்ன விஷயம்? இந்து அம்மா எழுதி வச்சிருக்கிற உயிலோட கால அவகாசம் முடிய போகுது. ஓ, அப்பா, ம்? டீ எடுத்துக்கோ. முதல்ல சாருக்கு கொடுமா. இல்ல சார், பரவாயில்ல. நான் டீ காஃபிலாம் சாப்பிட மாட்டேன். நீங்க சாப்பிடுங்க சார். என்னடி இது? ஏதோ ஒரு வக்கீல் புதுசா ஒரு கதை சொல்றான். அப்படி இந்து என்ன உயில் எழுதி வச்சிருக்க போறா? தெரியலம்மா, இருங்க அந்த வக்கீல் என்ன சொல்றாருன்னு முழுசா கேட்போம். இந்து மேடம் எழுதி வச்சிருக்கிற உயிலோட டைம் பீரியட் முடியறதுக்குள்ள அவங்க குடும்பத்தை கண்டுபிடிச்சு இந்து மேடம் எழுதி இருக்கிற அந்த உயிலை அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். சப்போஸ் அது தவறிடுச்சுன்னா இந்து மேடம் அவங்க குடும்பத்துக்கு எழுதி கொடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஆசிரமத்துக்கு போயிடும். ஞாபகம் இருக்கு.